தாத்தா செத்துட்டேர். ஆனால் உதவி கொடுத்தா மாறா இல்லையே. தமிழே இவாடா. ஓ என்னடா பண்ணி ஊருக்குலாம் இருக்கிறீங்க, வீட்டோட செத்தவழி நடந்திருக்கு, வாரீங்களா போறீங்களா, நல்லது கெட்டது கேட்குறீங்களா, வேலையில பிரிச்செடுக்கிறீங்களா, ஒன்றுமே செய்றீங்களேடா அண்ணே. இறப்புன்றதுன்னே ஒரு மனுஷன் முடிவு இல்லையேண்ணே, அது ஒரு வாழ்க்கையோட அங்கம்மண்ணே. பிறப்பன்றிருந்தா இறப்பன்றிருக்குமண்ணே, பிறக்கிற எல்லாரும் சாகத்தானே வேணுமண்ணே. செத்தா சும்மா தூக்கி அலுவலை பார்த்தோமா போடமான்னு இருக்கேன். அதை விட்டுட்டு என்னண்ணே எப்படி கேட்குறீங்க அண்ணே, நல்லா வாழ்ந்த மனுஷன் அண்ணே. வாஸ்தவம் தான், ஆனால் என்ன செய்யறேன்னு ஒருத்தருக்கும் டைம் இல்லையேன்னு எல்லாரும் ஊருப்பட்ட வேலையாக திரியிறாங்க. யாருன்னு வந்து இதில் பார்க்கல, உங்களோட இதுகளை நீங்கள் தானே பார்க்கணுமண்ணே. சரி விடுங்கண்ணே, என்னென்ன செய்கிறது, 2 புள்ளல் மணி நாள்லேருந்து வரும், அது வரைக்கும் நான் தான் வச்சு பார்க்கணும். என்னென்ன சொன்னீங்க? 2 புள்ளல் அந்த 2 புள்ளல், ஒரு ஆள் கனடாவில் ஒரு ஆள் லண்டனில் வரவன், 4 நாளைக்கு வச்சு பார்க்கணும். அண்ணே இதைத்தானே நீங்கள் முதலாக சொல்லியிருக்காரு. என்ன நீங்கள் எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா, தங்கமான மனுஷன். உண்மை அப்படி நடந்திருக்க கூடாதான்னு ராத்திரி கண்டன தேத்தனை கடையிலால வேறு தேத்தனை கடையில் அந்த 10 மாசமா ஆஸ்பத்திரியில் படுத்த படுக்கிற கிடந்ததுக்கு அவரை கண்ணன். அண்ணே சும்மா வேடாங்க, அங்கே பெனரில் பார்த்தனால அதே ஆள்தான் அங்கே போய் ராத்திரி 8 மணிக்கு பிளேன்டியோட இருந்தவர். அது அவர்கிட்ட தம்பி அண்ணே, அந்த அன்னைக்கு அந்த அவர் சாயலையா? அவர் சாயலையாவா? அந்த நிற்குது குத்துக்கள் மேலே அவர் சாயலான்னு கேட்குறா நீ. விடுங்க, அவரும் சாத்தானே வேணும். அவருக்கு பிள்ளைகள் இருக்கா? இருக்கு. எங்க? ஒரு ஆள் சுவிஸ்ல, ஒரு ஆள் ஆஸ்திரேலியாவில். அப்பாட அண்ணே, இந்த நிமிஷத்துலேருந்து 31 முடியும் வரைக்கும் நான் இங்கே தான் நிற்பேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாலும் தம்பி என்ற ஒரு குரல் கொடுங்க, டக்குன்னு வந்து நிற்பேன். முழு வேலையை நான் தான் செய்வேன். அப்போ இதுக்கு முதல் வந்து சாவு வந்து மனிதன் வாழ்க்கையில் ஒரு அங்கம் அதெல்லாம் சொன்னி அதெல்லாம் என்ன மாதிரி போச்சு? என்ன செய்யறேன்னு நிமிஷத்துக்கு ஒருக்கானே மனுஷன் மாறிக்கொண்டிருக்கிறான்னு நீங்க சொன்ன அந்த 2 வார்த்தை கனடா சுவிஸ், அந்த 2 வார்த்தைன்னு எனக்கு ஒரு தெளிவு, எனக்கு ஒரு ஞானத்தை தந்துட்டேன்னு அதுல இருந்து திருந்துட்டேன். சரி தோரணம் நம்ம எடுத்து காட்டு நான். ஓ மற்றானே பிள்ளைய டிக்கெட் போட்டாங்க. எத்தனை பேர் வாருங்க? மகன் மூத்தவன்ல இருந்து ஒரு 5 பேர், 2வது இருந்து 5 பேர். 5 5 10. ஓ 10 20 எடுக்கலாம். என்னண்ணே 10 20 எடுக்கலாம் விளங்கல எனக்கு. இங்க எங்க டியூட்டி ஃப்ரீல ஒரு பாஸ்போர்ட்டுக்கு 2 கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்க? போத்தலாம். போத்தல்? 10 பாஸ்போர்ட்டுக்கு 20 போத்தல் கொடுப்பாங்க. 10 பிளாக்கும் 10 ரெட்டும் எடுத்துன்னு சொல்லுங்க வரைக்க. அப்ப நீ அதுக்கு தான் இப்போ 2 காய்ச்சி நிற்கிறேன். பின்ன என்ன அண்ணே, செத்த விட நானே பிளாக் ரெட் இல்லாம சும்மாவா எடுத்து வேணே பாரன். அவன் அங்கே போய் பொடிகளை கூப்பிடணும், தென்னோலை வெட்டணும், தடி நடணும், கருத்த வெள்ள ரிப்பன் கட்டணும், எவ்வளோ வேலை இருக்குன்னு சும்மாவா எல்லாம் எடுத்து வைங்க. வாரன் கால் ஒன்று எடுத்து வைங்க, காலோட தொடங்கினா தான் கனகனப்பா இருக்கு. எடுத்து வைங்க வாரன். கை காலம் நடுங்குது, ஒன்றும் கனகாலம் குடிக்காம சானிடைசரை நிப்பாட்டி போட்டாங்க. போனேன் கான் மச்சான். வாடா எங்கே போனேன்? ஒரு சின்ன வேலையாக போனான். ஒரு கரம் போட், ஒரு டாம் போட், காட்ஸ் கூட்டம் உண்டு, பல்லாங்குழி போட் 4 பண்ணிடுவோம் மச்சான். ஏங்க தங்கு வேலையை போகிறீங்க? தங்கு வேலை தான், ஒரு மாதம் தங்கு வேலை வேணுவா. கரப்பும் ஜோக்கும் பேரு தான். ஐயோ தாத்தாவை செத்தவர். இதைத்தான் நான் இப்போ அங்கே செஞ்சுட்டு வரேன், இதை நீ இங்கே செய்யாத. எங்கட தாத்தா இல்லை மச்சான், அங்கே ஊருக்கு அந்த ஒருத்தர் இருக்கிறான், அந்த நம்மளோட உயர்ந்தவன். அவர்கிட்ட தாத்தா தான் செஞ்சுட்டேராம் எடுத்துனா. நாங்கள் தான் 1 மாதம் கண்ட்ராக்ட் எடுத்துருக்குறோம். என்ன வேலை செய்யணும்? முழு வேலையை நாங்கள் மச்சான் தென்னை வரணும், தென்னை வரை அந்த இதெல்லாம் மட்டும் இது குருத்துகள் அதெல்லாம் பட்டி தோரணம் கட்டுறதுக்கு, மற்ற கைதுகள் வேண்டி கட்டணும், வாழை வெட்டணும், வாழை குழக்க வெட்டணும். நான் மரங்களில் ஏற மாட்டேன், என்னால் ஏலாடா மரங்கள். நாங்கள் தெரியும் இப்படி சொல்லி கொஞ்சம் பாருங்க. தம்பி எங்க ஏறணும் எங்க இறங்கணும் சொல்லு, சும்மா தாவி குதிப்பா பிரச்சனை இல்லை. காலட மகிமை காலை கண்டதுக்கே இந்த கனகனப்பண்டா நீங்க எல்லாம் அடிச்சீங்கண்டா போவோமே. போவோம்பா. ஓ டைம் சேஞ்ச் ஆகிட்டேனே. ஸ்வீஸ் மணிக்குள்ள ஸ்ரீலங்கன் டைம், ஸ்வீஸ் மணிக்குட்டிக்கே மரியாதை இல்லை. இந்த நாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவேன். டேய் ஆறா செத்த விட டிஜே பிடிச்சது? டேய் நான் தானே ஷோ பாட்டு தான் போகணும். இறந்திடவா நீ பிறந்தாய். நிப்பாடு நான் டிஜே இல்லை. அப்ப சன் ஆஃப் டெட் பாடி அவர் மகன் நான். சோரியனே ஐயோ நல்ல மனுஷன், ராத்திரி இருந்து பிளேட்டி குடிச்சிருந்த மனுஷன். பழகுறீங்க அவ்வளோ விஷயம்லாம் இல்லை. நானே அந்த அறியிருந்தாங்க தான் வெளிநாடு போனேன். கொண்டு வந்தீங்களா? என்ன கொண்டு வந்தீங்களா? பிளாக்கும் ரெட்டும். பிளாக் ரெட் பட் பிளாக் இல்லை. டியூட்டி ஃப்ரீ இல்லை? டியூட்டி ஃப்ரீயா? ரைட் சாரி பிரதர், எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன பிரச்சனைன்னா என் பாஸ்போர்ட்டை நான் அங்கே மேசிலே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் எடுக்கலாம் போயிடுச்சு. 10 பேர் வந்தீங்க, 10 பேர்ட்ட பாஸ்போர்ட்டே மட்டும் வந்தீங்க. ஜஸ் நல்ல ஒரு கேள்வி. நீங்கள் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் ஆள். நான் என்ன நடந்தேன்டா 10 பேஜ் பாஸ்போர்ட்டுமே ஒரு பேக்கில் போட்டிருந்தேன். அந்த பேக்கை தான் நான் மேசியில் வச்சுட்டு வந்துட்டேன். அண்ணே எங்களுக்கு நீங்கள் ஆக்காட்டெல்லாம் வேணா பே காட்டக்கூடாதா? பாஸ்போர்ட் இல்லாமல் சுவிஸ்ல இருந்து 10 பேரும் இலங்கைக்கு வந்துவீங்க, இதை நாங்கள் நம்பணும்.
அவ்வளோ விஷயம் ஆடுறா நீங்க சரி ஓகே நீங்க உங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்றேன் சரியா ஒருத்தருக்குமே தெரியாம நைட் பின்னுக்கு ஜன்னல் பக்கமா வாங்க ரூமுக்கு பின்னுக்கு உங்களுக்கு மட்டும் ஒரு போத்தல் நான் தரேன் இப்படித்தானே யாரை கேட்டாலும் சொல்றீங்க போத்தல கண்ணுல காட்டுறீங்க இல்லையேன்னு அண்ணே நாங்க மாடு மாதிரி வேலை செய்யறோம் இங்க பாருங்க நடுங்குது 31 நாளும் இங்க தான் நாங்க சரியா இன்றைக்கு பொடி எடுக்கிறதுல 31 நாளும் இங்க தான் முழு வேலையை நாங்க செய்யணும் நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்த மாதிரியே நிக்க போறீங்க அண்ணன் இன்ஜினுக்கு ஃபியூவல் இல்லாம வேலை செய்யாது எங்களுக்கு பிளாக்கும் ரெட்டும் இல்லாம இந்த 31 நாளும் வேலை செய்ய மாட்டோம் வேலை பகிஷ்கரிப்பு செய்வோம் அப்படி இல்லை நீங்க ஆவேசப்பட தேவையில்ல பின்பக்கமாக உங்களுக்கு உரிய தரலாம் தருவீங்களா தரலாம் இப்போதைக்கு கால் தான் கிடக்கு சரியா இதோட முடிஞ்சிடும் கால் இந்த கால் இல்ல மற்ற கால் முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு இன்ஜின் வேலை செய்யாதா .com தான் ஓகே ஏழரையா போயிட்டு இன்னும் ஏழரையில காண இல்லை அண்ணே வந்துட்டு இந்தாங்க பிரேக்ஃபாஸ்டா இது என்ன எவ்வளோ பெரிய வாடி சாப்பாடு உங்களுக்கு தான் இதுக்குள்ள 5 தோசைக்கு என்னதுக்கு எவ்வளோ பெரிய வாடி கொண்டு வந்துக்கிறீங்க அண்ணே இதுக்கு எப்படி தந்தா தான் நாளைக்கு நீங்க செலவுக்கு உங்களுக்கு இது ஃபுல்லா சாப்பாடு நிரப்பி தருவீங்க சாப்பாடு நீ தந்தார் 5 தோசைக்கு நான் இது ஃபுல்லாக சாப்பாடு நிரப்பி தரேன் இது என்னடா முறை இது ஒரு செத்த வீடுன்னு சொன்னால் என்னது ஆக்கள் கொண்டு சாப்பாடு கொடுக்குறது செத்த வீடு அவங்க சமைக்க இயலாது சோகத்தில் இருப்பாங்க அதனால சமைச்சு கொண்டே கொடுத்தா அவங்களுக்கு ஒரு 6 ரூபாய்க்கு கொடுக்குறது நீங்கள் என்னடாண்டா அது தந்துட்டு செலவுக்கு இது ஃபுல்லாக நிரப்பி நீ தந்த 5 தோசைக்கு நாம் அந்த ஆட்டிறச்சி கறி கோழி இறைச்சிலாம் போட்டு உனக்கு ஃபுல்லாக நிரப்பி தரவேன் இது வந்துடா நீங்கள் உதவிக்கு வர மாதிரி தெரியலடா உபத்திரத்துக்கு வர மாதிரி இப்படி சொல்லாங்கண்ணே இது வந்து பாரம்பரியம் சம்பிரதாயம் என்ன சம்பிரதாயம் இது இப்படி தந்தா நீங்க அப்படி தரணும் உனக்கு அப்படின்னா தேவையில்லை நீ கொண்டு போ அண்ணே தந்த சாப்பாடு திரும்ப அனுப்பக்கூடாது அப்படிங்கண்ணே நான் அப்படி தான் அனுப்பி கொண்டு போ ஏற்கனவே அங்கே ஒவ்வொரு நாள் கொண்டு வந்து போட்டு சாப்பிடாம சும்மா எழுப்பட்டு கொண்டு கிடக்கு அது என்னது இது சாம்பார் 5 தோசைக்கு இதில் சாம்பார் சோறெல்லாம் இதுக்குள்ள ஆட்டுக்கறி முட்டையெல்லாம் இது உங்களுக்கு செலவுக்கு வச்சு தரோம் ஏண்டா செத்த வீட்டிலையும் விட மாட்டீங்களாடா இங்கே அடிச்சு பறிக்கலாமே நிற்கிறீங்க என்ன போடா பாரம்பரியம் என்ன பாரம்பரியம் நல்ல பாரம்பரியங்கள் ஒன்றும் மனுக்காயங்க திருவள்ளுவர் ஏதாவது திருக்குறள் எடுத்து நீங்கள் நடத்துறீங்களா யாரும் ஒருத்தன் பேர் தெரியா ஒருத்தன் சொன்ன முறையில் தான் அண்ணே டின்னர் என்ன மாதிரி டின்னர் உங்களுக்காக தானே இந்த வந்திருக்கு இந்த பத்திய சாப்பாடு கொண்டு வச்சுக்கலாம் இல்லை பிள்ளையா வச்சிருக்காங்க அண்ணே பட்டினி சாப்பாடு சாரி மன்னிச்சு அதான் அதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த லைன்ல அடிக்கிருக்காங்க வாலியா அதே உங்களோட மச்சான் எல்லாத்தையும் திரும்பி அனுப்பிட்டு அதான் முரும்பாலி தான் கிடக்கு ஒன்றும் தேவையில்லாம எல்லாத்தையும் திரும்பி அனுப்பிட்டு ரைட் அப்ப நீங்க வெளியே வாங்கல உங்களுக்கு அதுல புட்டும் கறியும் வாங்கி தரேன் புட்டும் கறியும் நீங்க சாப்பிடுங்க எங்களுக்கு பீஸா வேணும் பீஸா வேணும் ஓ மை காட் நாங்களே அங்க பீட்சா எல்லாம் சாப்பிடல ப்ரோ சோறு கறி அது நீங்க அங்க சோறு கறி புட்டை சாப்பிடுங்க எங்களுக்கு இங்க பீஸா தான் வேணும் என்ன ப்ரோ நாங்க இங்க வந்தா என்ன ரோடியல் கூழ் இருக்கா புட்டும் பனங்கா பனியார் அதெல்லாம் இருக்கா நீங்க என்ன பீட்சாவுக்கு போய் நிக்கிறீங்க அண்ணே உங்கள்கிட்ட இருக்கிறது வந்து கனடியன் பாஸ்போர்ட் நீங்க இங்க வந்து புட்டு ஓடியல் கூழ் கேட்குறீங்க எங்கள்கிட்ட இருக்கிறது என்னது ஸ்ரீலங்கன் ஐடென்டி கார்டு அதான் எங்கிட்ட இருக்குது பாஸ்போர்ட்டே இல்லை எங்கிட்ட நாங்க வந்து பீஸா தான் கேட்போம் தருவீங்களா இல்லையா சரி ஓகே 2 பேரானே வாங்க அதுல 2 பேரா 5 வேன் பிடிக்கணும் அண்ணே 5 வேனா எங்க நினைக்கிறீங்க அவ்வளவு பேர் கரம்போட் 8 பேர் விளையாடி கொண்டு போய் கரம்போட்டுக்கு 8 பேர் 4 பேரான கரம்போட் நாங்க 2 பேரை போட்டு விளையாடுவோம் அண்ணே கரம்போட்டுக்கு 8 பேர் நிக்கிறாங்க காட்ஸுக்கு 16 பேர் நிக்கிறாங்க கழுத விளையாடுறதுக்கு 16 பேர் என்ன 10 பேர் படியெல்லாம் இருந்தவங்க 16 பேர் போட்டு விளையாடினா தான் கழுத விளையாடுற மாதிரி இருக்குமெண்டு 6 படியில வவுனி அழிந்திறக்கி இருக்கு வவுனி அழிந்திறக்கி இருக்கு 2 படியில் வெள்ளவத்துல இருந்து ஏசி பஸ் பிடிச்சி வந்து விட்டுருக்காங்க ஏசி பஸ் ஓ ஷிட் இப்போ இவ்வளவு வரைக்கும் பீஸா காசுக்கு அங்கே வர போதுடா வரும் இப்படித்தான் அண்ணே செத்த வீடுன்னு சொன்னா இப்படித்தான் அண்ணே அங்கே இங்கே இருந்து அயல் அட்டை சொந்த பந்தம் உங்க இருந்தெல்லாம் வருவாங்க எல்லா பொடியிலும் வந்து நிற்பாங்க காட்ஸ் விளையாடுவாங்க கரம்போட் விளையாடுவாங்க டாம் விளையாடுவாங்க கதிரை அடுப்பாங்க கதிரையை கொண்டு விற்பாங்க வித்துட்டு வந்து குடிப்பாங்க வித்துலையை சப்புவாங்க சப்பின வித்துலையை துப்புவாங்க எல்லாம் இருக்குமாண்ணே நீங்க சோகத்தை பகிர்ந்து கொள்ள வந்த மாதிரி இல்லை எனக்கு என்ன ஃபன் பண்ண வந்த மாதிரி நீங்களா அண்ணே சிறப்பாக செய்யணும் அந்த எத்தனை வயசு 95 வயசுல செத்து இருக்கு என்ன 95 வயசுல ராத்திரி இருந்து பிளேண்டி குடிச்சிட்டு செத்த மனுஷன் அந்த மனுஷன் நீ பண்ணி தரையா இல்லையா பண்ணி தரா விட மாட்டீங்க விடவே மாட்டோம் சரி வா அடி வேணக்கடி வேணக்கடி